வாங்க வாங்க லட்சுமி அக்கா, நானே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சரி நீங்கள் வரல, சரி அதனால் நானே வந்துட்டேம்மா. காஃபி ஆச்சுங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? என்ன செய்கிறாங்க உங்கள் மருமக்குமார் 2 பேரும்? அம்மா வீட்டில் தாம்மா 2 பேர் இருக்கிறாங்க. பசங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. வா உக்காந்து பேசலாம், என்னால் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாதுமா. அப்புறம் சொல்லு லட்சுமி, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லு. இன்னும் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுல்லம்மா, அதனால தான். என்னத்த சொல்கிறதுமா, நம்ம ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு இந்த அடுத்த வீதியில் தான் மாப்பிள்ளை. லவ் மேரேஜ் தான்மா 2 பேருக்குமே. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது. என் மருமகளுக்கு தான் பாவம் இன்னும் குழந்தைங்களாம்மா, 2 வருஷம் ஆகுது. கடவுள் அது ஒரு கவலையை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் தவிர்த்து மீதி கடவுள் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கொடுக்கலாமா. நல்லா பார்த்துக்கிறேன் எங்கள் மருமக. நானும் அப்படிதாம்மா, பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். வேறு எந்த குறையும் இல்லாத ஒரே ஒரு தாம்மா குறை. அல்லாத லட்சுமி, நம்ம உன்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாம்மா. அங்கே கூட்டிகிட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட்டிகிட்டு போகிற லட்சுமி, தயவு செஞ்சு அல்லாதமா, எனக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல. ஏ லட்சுமி, எங்கே தான் இருக்கிறியா? நான் வீடெல்லாம் தொலாவி போட்டு வரேன். வா வா மொட்டக்கா, எத்தனை நாள் ஆச்சு நீ ஊருக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டியா? வா. யாருமா இவங்க? இதுவாம்மா, அன்னைக்கு நீங்கள் வரும்போது தீபான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்லம்மா, அவங்க மாமியா தான் இது. ஏ கீத்து மேடம், இது வந்து புதுசாக குடி வந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டில். வீட்டு இல்லை, வீட்டு பக்கத்தில் குடி வந்திருக்கிறாங்க. பரவாயில்லையாம்மா, வீடெல்லாம் சௌரியமாக இருக்குதுங்களா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். இல்லைங்க பரவாயில்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கீத்து மேடம், என்ன பண்ணுறாங்க உங்கள் மருமக? ஊர்லெல்லாம் சவிக்குமா? ஊருக்கு போய் 1 மாதம் டெண்டர் அடிச்சிட்டே பரவாயில்லையா? சும்மா இரு லட்சுமி, நான் போயிட்டு வரத்துக்குள்ள என் மகனை ஒரு கெடி பண்ணி வச்சுன்னுக்கிற. அது மூதேவி பெற்றது. என்ன ஒரு அக்க போகிறது, வீடு மாதிரி இருந்துச்சு. ஒரே நாத்தம். ஏம்மா அப்படி சொல்கிற? வீட்டில் எந்த வேலை இருக்குது பாவம், என்ன கஷ்டமாக இருந்துச்சோ தெரியாதுல்ல. அப்படி மட்டும் சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க. எங்கள் மருமகளை காலையில் 8 மணிக்கு எழுந்திரிப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 9 மணிக்கு காப்பி குடிப்பா. அதுக்கப்புறம் 11 மணிக்கு சாப்பிடுவா, டிஃபன் சாப்பிடுவா. 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஒரு 2-2:30க்கு ஒரு ஜூஸ் குடிப்பா. அதுக்கப்புறம் ஒரு 4:30க்கு திருப்பி ஒரு காப்பி. அதுக்கப்புறம் இருக்கிற நொறுப்படத்தை ஏதாவது சாப்பிடுவா. திருப்பி ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணுவோம், சின்னதாக உப்புமா இல்லை சப்பாத்தி கார ரொட்டி ஏதாவது சுட்டு சாப்பிட்ருப்பா சாதை. திருப்பியும் என் மகன் வந்த பின்னாடி திருப்பி ஒரு வாட்டி 10 மணிக்கு சாப்பிடுவா. என்ன ஒரு நாளைக்கு 3 வாட்டினாலும் தூங்குவா. வெட்டி நியாயம், ஊர் பூரா நியாயம் பேசுகிறதே தான் அவளுக்கு வேலையே. இன்னும் இங்கே அந்த வீட்டாண்டு இங்கே வரத்துக்குள்ளே உன் மருமக அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அந்த ரிப்போர்ட்டு கேட்கறதுக்கே நம்மளுக்கு சரியாக போயிடுது. இது மட்டும் இல்லைம்மா, என் மகன் 3 நேரம் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, துரும்பா இழைச்சி போயிட்டான். இப்போ நேற்றுன்னு தான் என் மகன் நிம்மதியாக சாப்பிட்டு கண்ணுறப்பாக தூங்குறான். பெற்றவங்களுக்கு தானே தெரியும் புள்ளியோட கஷ்டம், இவங்களுக்கு வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லைம்மா, எங்கள் மருமக்குமாரெலாம் அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. வேணுச்சுன்னா போய் பாருங்களேன், நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். என் பசங்களாகட்டும் இல்லை அவங்களாகட்டும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாம் பாசமாக பேசினா தானம்மா நம்ம மருமக்குமார் நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க. நீ பாசத்தையே கொட்டி வளர்த்தாலும் சரி, மேலேருந்து கீழே வரைக்கும் காசு மலையே கொட்டினாலும் சரி, இல்லை அப்படி கீழே போகிற நகையை போட்டு என் மருமகளை படுக்க வச்சாலும் சரி, அவள் புத்தி அவள் காட்டாது இருக்க மாட்டான்.